தேவர் தொடங்கிய தேவர் பிலிம்ஸ் படக்கம்பெனியில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து எம்ஜிஆருக்காக சென்டிமெண்ட், பாடல், ஆக்ஷன் ஆகியவற்றை அமைத்து உருவாக்கிய ராபின்குட் டைப் கதைதான் நீலமலை திருடன். படத்தின் கதையை தனது சகோதரரும் இயக்குனருமான M.A. திருமுகத்தை அழைத்துச் சென்று எம்ஜிஆரிடம் சொல்ல வைத்தார். 1957 எம்ஜிஆர் தனது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது பல படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார். M.A. திருமுகத்திடம் கதையை கேட்டு பாராட்டினாரை தவிர கால்ஷீட் பற்றி எதுவும் சொல்லவில்லை. காரணம், தேவர் அதற்கு முன் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த தாய்க்கு பின் தாரம் படத்தில் இருவருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை எம்ஜிஆர் மறக்கவில்லை. தேவரோ இனி எம்ஜிஆருக்காக காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவுக்கு வந்தார். இந்த கதைக்கு எம்ஜிஆரை விட்டால் வேறு யார் சரியாக பொருந்துவார் என்று யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது தேவரின் எண்ணத்தில் சட்டென்று வந்தவர் நடிகர் ரஞ்சன்.